ஐயய்யய்யய்ய இவங்க தொல்லை தாங்க முடியலடா சாமி. ரெட்மி நோட் 10 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. அப்போ நான் புது ஃபோன் லான்ச் பண்ணாட்டி எப்படி என் மறுவாதம் என்ன ஆகுது, மானம் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கடமைக்காக மட்டுமே ரியல்மி அவங்களோட 8 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஃபோன் பற்றி எனக்கு ஹானஸ்ட்டாக என்ன தோணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்தாலே ரிவ்யூ பார்த்ததுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க. ஆனால் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ லேட்டஸ்ட்டாக போட்டாலும் டக்குன்னு பார்த்தோம்னா அதை மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, ரியல்மி அவங்களோட 8 சீரிஸ் தான் நேற்று லான்ச் பண்ணாங்க. ஆனால் எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்றது நிஜமா தெரியலங்க. ரியல்மி 8 ப்ரோ பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டோம். அதில் அந்த 108 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றதான் ஹைலைட்டாக பேசப்படுதே தவிர அதுலேயும் ரியல்மி 7 ப்ரோ இருக்க அதே விஷயங்களை கொண்டு வந்து லைட்டாக டிசைன் மாற்றி ரியல்மி 8 ப்ரோ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது கூட ஓகேப்பா பரவாயில்ல அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் ரியல்மி 8 பார்த்தீங்கன்னா அக்செப்டே பண்ண முடியல. ரியல்மி 7ல இருந்து 1-2 சேஞ்ச் வச்சு அதே போனை அப்படியே ரியல்மி 8 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் முன்னாடிலாம் அப்கிரேட் அப்படின்னா ஒரு 5-6 சேஞ்சாவது வரும். அதுக்கே லைட்டா காண்டாகும், என்னடா ஒரே மாதிரி போன் லான்ச் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இப்ப 1-2 சேஞ்சோட புது போன் அப்படின்னு ரியல்மி 8 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ரியல்மி 7ல இருக்க எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்து ரியல்மி 8 ப்ரோல அந்த பேக் பேனல் மிஞ்சி போயிருக்கும் போல அதை அப்படியே ஒட்டி வச்சு ரியல்மி 8 ரெடி ஆச்சுப்பா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த டிசைனும் பாத்தீங்கன்னா இவங்களோட ஓனது கிடையாது, இவங்களோட பெத்தவங்க கம்பெனி ஓப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த டிசைன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ரியல்மி 8 ப்ரோவும் சரி 8ம் அந்த அளவுக்கு அப்கிரேட் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இது ரியல்மி 7, இது ரியல்மி 8 ரெண்டத்தோட ஸ்பெசிஃபிகேஷனும் போடுறேன். ரெண்டத்துக்கும் ஒரு 6 வித்தியாசம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க? ஆல்ரெடி சின்ன சேஞ்சோட நிறைய போன் லான்ச் பண்ணி மக்களை குழப்பத்தில் வச்சிருக்காங்க. இப்போ அதே போனை பேரை மட்டும் மாத்தி 1-2 ஸ்பெக்கை மாத்தி புது போன் அப்படின்னு கொண்டு வந்தது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 6.4 இன்ச்ல LCD Full HD Plus 90 Hz டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்துச்சு. ஆனா இங்க ரியல்மி 8ல 6.4 இன்ச்ல சூப்பர் AMOLED Full HD Plus 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. ரெண்டாவது சேஞ்ச் பாத்தீங்கன்னா டிசைன். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபார்முலா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டார்க் டு லீப் அப்படின்னு பெருசா போட்டு ஓப்போ டிசைனை அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. மூணாவது Realme UI 2.0 கொடுத்திருக்காங்களாப்பா. இதெல்லாம் பெருமையா கடமடா? எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்றவங்க Realme ரீசெண்டா நிறைய பேருக்கு இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறது இல்ல அப்படின்றாங்க. சோ சாஃப்ட்வேர் அப்டேட் நிறைய லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நம்மளோட ட்விட்டர்லயே ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன், எத்தனை பேருக்கு அப்டேட் வந்துச்சு அப்படின்னு. ரீசெண்டா Realme UI 2.0 வருதுன்னு வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னுமே நிறைய பேருக்கு ரோல் அவுட் பண்ணல அப்படின்னு இருக்காங்க. சோ இதுல டைரக்டா வருது. எல்லாத்துக்குமே அந்த அப்டேட்டை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இது தனி ஃபீச்சர் அப்படின்றது கிடையாது, இது ஒரு கடமை இவங்க கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி பெட்டரா இருக்கு Realme 7 கம்பேர் பண்றப்ப. அப்புறம் கொஞ்சம் வெயிட்ட கம்மி பண்ணிருக்காங்க. இது 196 கிராம், இது 177 கிராம். ஓரளவு வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லா இருக்கு. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டில்ட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மோட் வந்து இருக்கு. இது போக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி 8 Pro வீடியோல போட்டுருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. என்னென்ன கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத அங்க தெரிஞ்சுக்கலாம். மிச்சபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 5000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், MediaTek Helio G95, 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. சோ ஓவராலா Realme 8 பத்தி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க Realme 7ல அந்த மிஞ்சி போன ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வச்சு நானும் புது ஃபோன் லான்ச் பண்றேன் அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்க புது ஃபோன் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? சோ இதுல என்ன இருக்கு அப்படின்றத இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி Redmi அவங்களோட Note 10 சீரிஸை லான்ச் பண்றாங்க. அப்ப நான் லான்ச் பண்ணாட்டி என் மான என்ன ஆகுது, மறுவாதம் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கடமைக்காக மட்டும் தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி சொன்னேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோன் மட்டும் இல்ல, இதோட விலையும் எக்ஸாக்ட்டா அதே விலைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 15000 ரூபாய். 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB RAM 128GB இன்டர்னல் 15000 ரூபாய்க்கும், 6GB RAM 128GB இன்டர்னல் 16000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB இன்டர்னல் 17000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப இவங்க Redmi Note 10க்கு ஆப்போசிட்டா லான்ச் பண்ணா நாங்க மாஸ் காட்ட போறோம் அப்படின்னு சொல்லலாம். லைட்டா ஊழல் ஆயிடுச்சு. ஒன்னு விலையை கம்மி பண்ணி காம்படிட்டிவா கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த RAM வேரியண்டா 6GB அப்படின்ற மாதிரி பேசிக்கா மாத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைட்டா வாய்ப்புகள் இருந்திருக்கு. என்ன பொறுத்தவரை பிரைசிங் காம்படிட்டிவாலாம் இல்ல. 13000 ரூபாய் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாசா இருந்திருக்கும். அந்த பிரைஸுக்கு AMOLED டிஸ்ப்ளே, அதோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், அது எல்லாத்தையும் பேஸ் பண்றப்போ உண்மையிலே பெட்டரா இருந்திருக்கும். ஆனா இங்க 5000 ரூபாய் அப்படின்னு பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு சரிபட்டு வரல. லைட்டா டம்மி பாவா இது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கு. ஆனா கூட ஒரு 2000 ரூபாய் போட்டாலே Snapdragon 732G அப்படின்ற இதோட ஒரு பெட்டரான ப்ராசஸர், 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, அதுல Corning Gorilla Glass 5 பெட்டரான ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதுல Corning Gorilla Glass 3 தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும், இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அப்படின்ற ஒரு சில நல்ல அப்கிரேடோட இன்னொரு பெட்டரான போன் வாங்கிக்கலாம் Redmi Note 10 Pro. Redmi இருந்து பெருசா காசு வாங்கிட்டியோ, எத்தனை கோடிப்பா வாங்கினேன் அப்படின்னு கேட்கிற எல்லாத்துக்குமே என் கையில போனே இல்ல. அந்த கோடியா வாங்கினா என் கையில போன் இருந்திருக்கும். சோ ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்றப்ப அந்த போன் பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த போனை வாங்கி நான் ஒரு கம்பேரிசன் போடுறது கூட ரெடி. நான் ஹானஸ்டா யூஸ் பண்ணிட்டு எந்த போன் நல்லா இருக்கு இல்ல அப்படின்ற எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன்.
என் கையில ரெட்மி நோட் இருக்கு. இந்த 2-3 நாளா நான் யூஸ் பண்ண வர ரெட்மி நோட் கம்பேர் பண்ணி கூட இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த கம்பேரிசன் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த போன் பத்தின என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுனாலும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. உங்களுக்கு கழுவி ஊத்தணுமா கழுவி ஊத்துங்க, நல்லா சொல்லணுமா நல்லா சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இல்லப்பா நீ ஃபுல் ரிவ்யூ போடுப்பா நான் பார்க்க ரெடி, நான் Realme 8 தான் வாங்க போறேன், கண்டிப்பா எனக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா Realme 7 ஒரு ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம், அதை போய் பாருங்க. அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, 1-2 சேஞ்ச் ஆகும். அங்க இருக்க சில பிரச்சனை எல்லாத்தையுமே இங்க சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ரிவ்யூ போறதுக்கு ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. Realme 8 பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும், இதை வாங்க போறேன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உண்மையிலே இந்த போன்ல என்ன அப்கிரேட், இந்த போனை பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.